பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, அதாவது எப்பயுமே கூட்டங்கள்லேயும் நிறைய இளைஞர்கள் மத்தியிலையும் நிறைய ஆர்ப்பாட்டங்களுக்குள்ளேயும் தொடர்ந்து இயங்கக்கூடியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். கிளை செயலாளர் முதற்கொண்டு இன்றைக்கி பொதுச் செயலாளராக வந்திருக்கிறதுனால தொடர்ந்து தன்னை சுற்றி அதிகபட்ச கூட்டங்களை வைத்திருக்கக்கூடியவர். அந்த கூட்டங்களில் சில நேரங்களில் சில தவறுதலாக உங்கள் செல்ஃபோனோ இல்லை ஒரு சில கர்ச்சீஃபோ இந்த மாதிரியான விழுகிறப்ப கூட எடுத்து கொடுத்த இது வரைக்கும் உதாரணங்கள் நிறைய இருக்குது. அது போன்ற ஒரு விஷயத்தில் கடலூரை சார்ந்த ஒன் ஆஃப் த எங்களோட நிர்வாகி, ஐடி நிர்வாகி திருமலைவாசன் அவருடைய ஓட்டுநர் திருமலைவாசனை நல்ல படம் எடுக்கிறதுக்காக உள்ளே அதனுடைய அந்த கைபேசியை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டார். எங்களுடைய உணர்வு மிக்க ஐடி விங்காளர் வாழ்க கோஷம் போகிறதுல அவங்க கைப்பட்டு தவறி அங்கே விழுந்துச்சு. அதையும் அவர் பெரிதுபடுத்தவே இல்லை. கையில் கழுத்தில் நேரடியாக அந்த அவ்வளோ பெரிய வெயிட்டான செல்ஃபோன் தவறுதலாக பட்டிருந்தா கூட நிர்வாகி யாரோ தெரியாமல் போட்டுட்டாங்க அப்படின்ற நோக்கில் எந்த விதமான கோபமோ எந்த விதமான ஒரு முகம் சுருக்குதலோ கூட இல்லாமல் புன்முறுவலோடு தொடர்ந்து எங்கிட்ட 2 மணி நேரம் எங்களுக்கு ஆலோசனை சொல்லி மக்களோடு மக்களாக கலந்த ஒரு தலைவர், ஒரே தலைவர் எடப்பாடியார் என்பதை நிரூபிச்சிட்டார். தகவல் தொழில்நுட்ப பிரிவு கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் கொஞ்சம் காரச்சாரமாக பொதுச் செயலாளர் பேசினதா சமூக வலைதளங்கள் நாங்கள் தொடர்ந்து 24 மணி நேரமும் 365 நாளும் இயங்குறதை பற்றி பாராட்டி அதுக்கடுத்து தொடர்ந்து இன்றைக்கு நாம் வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களுடைய பணி மிக முக்கிய பணி, அதற்கான வேலைகளை ரொம்ப கடுமையாக பாருங்கன்னு சொல்லி காரசாரமாக இல்லை, களமறிஞ்சு என்னென்ன களம் எப்படி இருக்கோ, தளம் எப்படி இருக்கோ, எவ்வாறெல்லாம் பணியாற்ற வேண்டும் சொல்லி சொன்னாங்களே தவிர எங்கிட்ட இனிமையான முகத்தோட இனிமையான சொற்களோட தொடர்ந்து எங்களை ஊக்குவிச்சாரே தவிர அந்த மாதிரி காரசாரமாக இல்லை. அதுதான் இப்போ சுற்றி ஒரு 4 பேர் இருக்கிறப்ப என்னென்ன தவறுகள் நடக்கும்னு தெரியும். 4 பேர் சுற்றி யாருமே இல்லாதவங்களுக்கு என்ன தவறு நடக்குன்னு தெரியாதுல்ல. அவங்க சுற்றி யாருமே இல்லை, அப்போ செல்ஃபோன் விழுந்திருக்காது, எதுவும் விழுந்திருக்காது. அதனால் அவங்க மேலே விழுந்தாலும் அவங்க பாதுகாப்பு குறைபாடு நினைப்பாங்க. ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியாக சொல்லக்கூடியவர் இந்த சிறுமையான அந்த ஒரு எண்ணங்கள்னால தான் தொடர்ந்து இந்த மாதிரியான நிலை அவங்களுக்கு இருக்குன்றதான் நான் சொல்ல இந்த இடத்துல பார்க்குறேன். தொடர்ந்து இன்றைக்கி ஒரு உச்சபட்சத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வை கூட தன்னுடைய ஒரு சிறுமையான ஒரு உணர்வோடு அவங்க இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறதுனால இன்றைக்கு அவங்க இந்த நிலையில் இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன்.